கிருபையின் காலத்திலே பழைய ஏற்பாட்டிலே யாத்ரா 15ஆம் அதிகாரத்திலே சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்து சிறுவலர்களை வெட்டாந்தல் நடவுவது போல அவர் நடப்பித்து சென்றாரே. அது நிமித்தமாய் மோசே, ஆரோன், மிரியாம், சிறுவர்கள் எல்லாரும் ஆடிப்பாடி ஜெய கீதங்கள் பாடினார்கள். யாத்ரா 15ஆம் அதிகாரத்திலே. தொடர்ந்து கிருபையின் காலத்திலே அருமைய இரட்சகர் மரியாள் வயிற்றிலே தங்கி தரித்து உன்னில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது ஆகியாளது தேவகுமாரன் என்னப்படும் சொல்லி தேவதூதர்களாரும் ஆரவாரம் செய்து அறிவித்தார்களே. எலிசபெத்தை மரியாள் சென்று சந்திக்க சென்ற பொழுது மரியாளின் வாழ்த்துதலை கேட்ட எலிசபெத்தின் வயிற்றில் இருக்கிற யோவான் பரிசுத்தாவில் நிரம்பி துள்ளி குதித்து அப்பொழுது எலிசபெத் பாட்டு பாடினாளே. சிறியர்களுக்குள்ளே நீ ஆசிரிக்கப்பட்ட பாட்டு பாடினார்களே. நீ புதிய ஏற்பாட்டில் வாங்க. வெளிப்படுத்த 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சீயோன் மலையிலே ஆட்டுக்குட்டியானவருடைய பாடலையும் பிதாவுடைய நாமம் தங்கள் நெற்றில் எழுதப்பட்டவருடைய நாமத்தை குறித்து அங்கு வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே பாடுகிற பாடலை நாம் கேட்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களிலே ஜெயம் பெற்றவர்கள் மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாடலை பாடினார்கள் என்று வெளிப்படுத்தல் 15ஆம் அதிகாரம் 2-3 வசனம் வாசிங்க தயவு செய்து. அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக் கொண்ட அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடினார்கள். வெளிப்பட 14 புது பாட்டை பாடினார்கள். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தத்தினாலே ஈரங்களை மீட்டீர் ஆகினால் நாங்கள் பூமியில் 1000 வருஷம் அரசாளுவோம் என்ற புதிய பாட்டை பாடினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல் வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் 9-10 வசனம் வாசிக்கல. அவர் தேவரே புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்ட சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கு என்று உம்முடைய ரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசரிகளும் ஆக்கினி நாங்கள் பூமியில அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பழைய ஏற்பாட்டில் இதெல்லாம் ஜெயம் பெறுகிற மனவாட்டியாய் நீதிமான்களை கொண்டு பழைய ஏற்பாட்டிலும் எசையா தீர்க்கதரிசி புத்தகம் 27ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்களே. எசையா 27:1-2 வசனங்கள். அக்காலத்திலே கர்த்தர் லிவியாதான் என்னும் நீண்ட பாம்பை லிவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலுசர்ப்பத்தை கொண்டு போடுவார். சமுத்திரத்தில் இருக்கிற எங்க வெளிப்படுத்த 13ஆம் 1 வசனத்துல சமுத்திரத்தில் 7 தலை 10 கொம்புடைய மிருகம் ஏறிவரை கண்டேன்னு சொல்றாரு திவ்ய வாசகன். அந்த சமுத்திர ஏறி மிருகத்தை கொண்டவர்கள் புதுப்பாட்டை பாடுகிறவர்களாக இருக்கிறார்கள். 2வது வாசிங்க. அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை அவனை கொன்று போட்ட அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். நல்ல திராட்சரசத்தை நல்ல திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடு. யார்? மனவாட்டி தோட்டம். எசையா 26ஆம் அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்களேன். அக்காலத்திலே யூதா தேசத்தில் பாடப்படும் பாட்டாவது பெலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பையே அதற்கும் மதிலும் அரணுமாக இருக்கக்கூடிய
பரிசுத்த நகரம் நமக்கு உண்டு. அதான் பரிசுத்த புதிய எருசலேமாகிய நகரம், மணவாட்டி. அதுக்கு ரட்சிப்பு தான். உள்ளே இருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு மதிலும் மரணமாக இருக்கு. அதனுடைய கோட்டச் சுவரும் அவனுடைய அந்த சபையின் சுவர்களும் ரட்சிப்பு தான் மதிலும் மரணமாக இருக்கு. முழுமையும் ரட்சிப்பு. கோட்டச்சுவரானால் சரி, சுவரானால் சரி, உள்ளே இருக்கிற தேவஜனங்கள் பரிசுத்தமான ஊழியர்களான சரி, ரட்சிப்பு தான் மதிலும் அரணும் கோட்டை. வெளிப்படுத்த 19ஆம் அதிகாரம் 1 முதல் வாசிங்க. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. அருமையான கர்த்தர். தொடர்ந்து நீங்க வெளி 19 வாசித்தா ஜெயம் அல்லேலூயா என்று ஆரவாரம் செய்கிறார்கள். அல்லேலூயா என்றால் அது சீயோனிலே இடுகிற முழக்கம். சீயோனிலே யார் தான் இருக்கிற? பாவம் செய்யாதவர்கள், நித்தியானந்தபதியின் சமூகத்தை தரிசித்துக் கொண்டே இருக்கிற ஜெயம் பெற்ற கூட்டம். இந்த வேதாகமம் முழுவதிலும் இருந்து வெற்றி பெற்றவர்கள் சீயோனிலே அல்லேலூயா என்று ஆரவாரம் செய்கிற கூட்டம். இப்ப வெளிப்படுத்தி 19ஆம் அதிகாரத்திலே இந்த கடைசி நாட்கள் வெளிப்படும் ராஜ்யத்தின் சுவிசேஷம் மூலமாய் அந்த முடிவான ரட்சிப்பை அடைந்து கொண்ட மனவாட்டியானவளால் பாடப்படுகிற பாடல்தான் அல்லேலூயா. அல்லேலூயா என்றால் அதனுடைய எபிரேய பாஷையிலே எங்கள் தேவன் வெற்றி சிறந்தார், எங்கள் தேவன் வெற்றி சிறந்தார். நீங்க வெளிப்ப 19ஆம் அதிகாரம் வாசித்தா தேவனைத்தான் புரிந்து பாருங்க. வாசியம் தொடர்ந்து. இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணியமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது. நம்முடைய தேவன கர்த்தருக்கே உரியது. அவர்தான் உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அப்போ அல்லேலூயா என்று சொல்வது யார் தான் சொல்லணுங்க? கர்த்தரால் ஜெயத்தை பெற்றுக்கொண்டவர் இருக்காங்களே, அவங்க தான் அல்லேலூயா என்ற வார்த்தையை சொல்லணுங்க. ஆனா நீ பார்த்தீங்கன்னா குடிகாரன் கூட சபைக்கு வந்த உடனே பைபிளை கக்கத்தில் வச்சுக்கிட்டு அல்லேலூயா எங்க ஒரு அல்லேலூயா சொல்லுன்னு சொல்றேன். அல்லேலூயா என்றால் எங்கள் தேவன் வெற்றி சிறந்தார் என்பது பொருள், அர்த்தம். தேவனால் யாரெல்லாம் அவருடைய சத்தியத்தினாலே நாமத்தினாலே ஜெயத்தை பெற்றவர்களோ அவர்கள் தான் அல்லேலூயா என்று தேவன் எனக்கு சொல்லணும். அது எப்பதான் சொல்ல முடியுங்க? சாத்தானை ஜெயித்தவர்கள் தானே. இப்ப என்ன ஜெயிக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்க அல்லேலூயான்னு சொல்ல முடியும்? ஆவிக்குரிய மண்டலமே, மணவாட்டி சபையே, ஆகினால் வேதாகமம் முழுவதிலும் இந்த மணவாட்டியானவளை கொண்டு அவருடைய நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 25 28 வசனம் முடிய வாசித்திருக்கிறோம். நம்மில் ஒருவருக்கு உண்டாக்குமாக தேவ சாயல், தேவரூபம், தேவனுடைய ஜீவன், அதே சாயலை மறுபடியும் மனுக்குலத்தில் மீட்கப்பட்ட புறஜாதியிலிருந்து மீட்கப்பட்ட வேசித்தனமான இருமனம் கொண்ட பாவத்தில் மூழ்கி திளைத்து மீட்கப்பட்ட புறஜாதி மீட்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் என்ற மனவாட்டியானவளுக்கு அவருடைய சாயல் ரூபம் ஜீவனை கொடுத்து ஜீவாத்மாவாக்குகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அறிவான கர்த்தருடைய பிள்ளையே, ஆதியாகமம் 2:7 அவருடைய சாயல் அணிந்து கொண்ட ஆதாம், அவனுக்கு என்ன பேர் சூட்டினார்? அவருடைய ஆன்மா எப்படிப்பட்ட ஆத்மா சொன்னாரு? ஜீவாத்மா. ஆதியாகமம் 2:7 படி அவருடைய ஆவி அவனுக்குள் ஊதி அவனை தேவசாய தேவரூபம் தேவ மகிமைக்குள்ளானவனாய் அவன் உருவாக்கப்பட்ட பொழுது அவனுடைய ஆத்மா அழியாத என்றென்றைக்கும் ஜீவிக்கிற ஆத்மாவானபடினாலே அவனுடைய ஆத்மாவை பற்றி கொடுத்த சாட்சி இவன் ஜீவாத்மாவானான் சொல்லுகிறான். அதே போல 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே உன்னுடைய விசுவாசத்தின் மலனாகிய ஆத்தும ரட்சிப்பை பெற்றீர்களே. மீட்கப்பட்ட மனவாட்டியானவருடைய ஆத்துமான ரட்சிக்கப்படும். இந்த ஆத்துமா ரட்சிக்கப்பட்டது நிமித்தமாய் இந்த சரீரம் கனம் பண்ணப்படுகிறது. ஆவியானவர் நம்மை அபிஷேகத்தபடினாலே
ஆவியும் ஆவியின் மூலமாய் ஆத்துமா என்றென்றைக்கும் நேசரோடு வாழக்கூடிய சிலாக்கியத்தை பெற்ற ஜீவ ஆத்மாவானபடியினாலே அவர்கள் எப்போது தேவனை அல்லேலூயா என்று ஆரவாரம் செய்கிற ராஜரி ஆசாரி கூட்டமானவர்களாய் தகுதிப்படுகிறார்கள். ஆரம்பத்திலே ஏதேன் தோட்டத்தில் ஜீவாத்மாவை உண்டாக்கினார். ஆனால் மனிதன் அதை இழந்தான். மறுபடியும் அதே ஜீவாத்மாவானவர்களாய் புறஜாதி மீட்கப்பட்ட மனவாட்டியானவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். அந்த ஜீவாத்மாவானவர்களே இது முதற்கொண்டு எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்ப வசனத்தை என்றென்றைக்கு தேவனோடு வாழ சிலாக்கியம் பெற்ற மனவாட்டியான தகுதி அடைகிறார்கள். சத்தத்தை கேட்கிற ஆவிக்குரிய மண்டலமே, ஒரு மனமனையே வரப்போகிறார். அவரோடு நீ சேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால், நம் மாம்சத்தின்படியான வாழ்க்கை உனக்கு ஒன்றும் உதவாது. உன் ஆத்துமா வாழ வேண்டும் என்றால் ஆத்தும ரட்சிப்பு அடைய வேண்டும். ஆத்தும ரட்சிப்பு அடைய வேண்டும் என்றால் மாம்சம் கிரியலும் சாக வேண்டும். மாம்ச சிந்தை மரணம். மாம்சத்தின்படி வாழ்ந்தால் உனக்கு மரணத்தை தான் கொடுக்கும். ஆவின் சிந்தை உனக்கு ஆத்ம ஜீவனை கொடுக்கும். அந்த சத்தியத்தை ஜாமக்காரர்களாக இருந்து ராஜ்யத்து சுவிசேஷத்தை எங்கும் சுற்றி திரிந்து அறிவிக்கிற ஜாமக்காரர்களாய் எக்கால ஊதுகிறவர்களாய் தேவன் சீயோனிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த மனவாட்டியான சபையில் உள்ளவர்களை பயன்படுத்த அழைக்கிறார். அர்ப்பணிப்போமா? ஜெயம் பெறுவோமா? மனவனால் சேர்த்துக் கொள்ளப்படுவோமா? அதுக்குரிய ஆயத்தத்தை அடைந்து வாருமானாலும் கூவி அழைத்து நித்தியமாய் வாழ கர்த்தர் இலக்கம் செய்வாராக. தேவன் தாமே தம்முடைய வார்த்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.